அங்கே அந்த காலத்தில் துணை மேயராக இருந்த அவருக்கு நான் அன்றைக்கு பேசினேன். அதற்கு பிறகு என்னை பேச்சாளராக வளர்த்தது இந்த சைதாப்பேட்டை தொகுதி தான். இந்த தொகுதியிலே நான் பேசாத இடமில்லை. இந்த தொகுதியிலே அன்றைக்கு மிக கெட்டிக்காரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மிக அற்புதமான தோழர்கள். இங்க இருக்கிற நம்முடைய மகேஷோடைய என் டி முனிசாமி, அவர் எனக்கு தெரியும். கட்சியிலே முக்கியமானவர். இவருடைய மாமனார் பவளவண்ணன் இந்த பகுதியிலே கட்சி நடத்தவர். அவரெல்லாம் கலைஞரிடத்திலே மிக அற்புதமான பக்தி கொண்டவர். பவளவண்ணன் எல்லாம் இங்க இருக்கிற சம்பந்தம் பேசினால் விடிய விடிய நாமே கேட்டுக் கொண்டிருக்கலாம். கைது சம்பந்தம் நெருக்கு தரிப்போரை பேசுவார். புலவர் நடேசன், புருஷோத்தமன் என்று நிறைய ஆட்கள், அத்தனை பேரும் ஒரு நாள் தவறாமல் வீதி தவறாமல் பேசி பேசி என்னை வளர்த்தவர். மணி அவர்கள் இப்பொழுது அவர் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு கூட வருவார். அவர் மகன் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். நம்ம அவரை அந்த காலத்தில் மிக பொறுப்போடு இந்த கட்சியில் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர். ஆகவே இந்த தொகுதி திமுகவினுடைய கேந்திரமாக இருந்தது. காஞ்சிமணி மொழியார் அவர்கள் தான் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். பிறகு கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள். பிறகு கலைஞருக்கு பிறகு புருஷோத்தமன் கொஞ்ச நாள் ஆண்டு பார்த்தார். அது என்னவோ ரகசியம், இந்த தொகுதியில் இருக்கிறவரெல்லாம் பேரும் புகழும் பெற்றவர்களாகவே வந்துவிடுகிறார்கள். ஸ்ரீதர் என்கிற ஒரு மனிதன், அவருக்கு சாதாரணமான ஒரு தொண்டன், ஆனால் உழைப்பால் உயர்ந்து மாநகராட்சி ஆகி சட்டப்பேரவையாகி முரசொலி மாறனுக்கு மிக மிக வேண்டியவர். இன்றைக்கு இருக்கிற கோட்டூர்புரம் அவராலே உருவாக்கப்பட்டது. ஆகவே அங்கு அத்தகைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு நிறைய உண்டு இந்த தொகுதியில். எனவே இந்த தொகுதி என்னுடைய வரலாற்றில் ஒரு அத்தியாயத்தை எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற தொகுதி. எனவே இந்த தொகுதியிலே நான் பேசுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இதில் என்னவென்று கேட்டால், எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து, எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து, எல்லோருக்கும் வருகிற இருமல் இருந்தது. இருமல் என்றால் இப்படி அப்படி அல்ல, அப்பேற்பட்ட இருமல் கோழை உண்டு. அதனால்தான் அவருடைய விழாவிலே கூட புத்து தெரித்ததை போல் 4 வார்த்தை பேசிவிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படி ஜெகத் ரட்சகன் கவிதை படிப்பார் என்று தெரியும். ஆகினால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று நான் பார்த்தேன். அவர் அதுக்கு முன்னால் அடை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் முடித்துக் கொண்டார். ஆனால் எங்கள் 2 பேரையும் விட கெட்டிக்காரன் வாசு. எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை, எனக்கு தெரியாத ஆள் இல்லை. எந்த ஊருக்கு போனாலும், செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோயில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை படி என்று கேட்பேன். எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க ஒரு ஆள் தான் பழைய ஆட்கள்லாம் நினைச்சு கூப்பிடுறீங்கன்னு கேட்பார். ஆகியனால எனக்கு தெரியும். ஆகியனால மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்திலிருந்தே எனக்கு தெரியும். ஆகையினால் ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் சுப்பிரமணியன் தான். அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியா பண்றதில்லை, ரொம்ப கஷ்டம். அதுலயுமா ஒரு நாளைக்கு 20 ரெக்கமெண்டேஷன், பிள்ளை நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது 2 இலாக்கா. ஒன்று இது ஒன்று, இன்னொன்று ரெவன்யூ இலாக்கா.
எத்தனை தான் பண்ணுவார் அவரும். அது நாம் ஒன்று மாற்றுவோம், இன்னொருத்தவனால மாற்றுவான். ஆகியனால அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லவில்லை. ஒரு இலக்கணத்தை வைத்து மாற்றோம். இது மாவட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது, ஒரு மாவட்டத்தையும் அற்புதமாக நடத்தி ஒரு இலாக்காவும் ரொம்ப கஷ்டமான இலாக்கா. அண்ணா அந்த இலாக்காவை சாதி பாஷா கிட்ட கொடுக்கும்போதே சொன்னார், அல்லி ராஜ்யத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்னாரு. அந்த மாதிரி இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இது மாதிரி இது ரொம்ப கஷ்டமான இலாக்கா, தூக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட இலாக்காவையும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சட்டமன்றத்தில் பதில் சொல்லுகிற பொழுது எந்த ஏட்டையை கையில் தொடாமல் மழமளவென்று சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு இருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். காரணம், நம்முடைய ஜெகத்வரனை போல் எனக்கு இந்த கட்சியில் எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாம், இது எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சி வளர்த்திருக்கிறார்கள். அண்ணா நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் எண்ணமெல்லாம் என்ன சொல்லுவார் என்றால், என் கட்சிக்கு நிறைய படித்தவர்கள் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும் என்று. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 67 காஞ்சிபுரத்தில் அண்ணாவோடு பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், ஆதித்தனார் ஒரு கூட்டணி வைத்து தேகவந்தன் அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பார். இளந்ததிய பழைய ஆட்களுக்கு தெரியும். அவளோட ஸ்ட்ரென்த் வச்சிருக்காரு அண்ணா, அவரை நம்ம இணைச்சிக்கலாமேன்னு கேட்டேன். அப்ப அண்ணா சொன்னார், இணைச்சிக்கலாம், ஆனா என் உயிர் நாடி இல்லையா கேட்கிறாரு. என்னன்னு கேட்டேன். இந்த ஷோடிங்கர்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கான், வக்கீல், நல்லா இங்கிலீஷ் பேசுறான், நல்லா தமிழ் பேசுறான், அந்த தொகுதி அவர் கேட்கிறாரு. நான் சொன்னேன், ஷோடிங்கர் தானே, கொடுத்தா கொடுத்துருங்களான்னு. நான் என் கட்சிக்கு 10 வக்கீல் வர மாட்டானா, படிச்சு வர மாட்டானான்னு இந்த கட்சி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆட்சியை விட ஒரு படித்தவன் என் கட்சிக்கு வருவதை நான் ஏற்படுத்துகிறேன், எனக்கு ஆட்சி வேண்டாம் சொன்னார். அரங்கநாதன் ஒருத்தர் கொடுத்தார். இப்போ வக்கீலா இருக்காரு, இளங்கோ அவங்க அப்பா. ஆகையினால் இந்த கட்சி அப்படி வளர்த்தார்கள். பிறகு அண்ணா விட்டு போறவுடனே இந்த கட்சி உருப்படாதுட்டாங்க. ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பலம் வாய்ந்ததாக உருவாக்கி தலைவர் கலைஞர் ஆக்கி காட்டினார். இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை.